அஸ்ஸலாமு அலைக்கும். இது சென்னை ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் கோழி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 1, தக்காளி 1, மல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அதாவது கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வச்சு சூடானது அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறங்க. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலம் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுருங்க. இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வேக வைக்கலாம். அது நல்லா எண்ணெயோடு கலந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய், மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்காயும் சிக்கனும் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே குக் ஆகட்டும். கீழக்கிற ரெசிபீஸ் மீன் குழம்பு, அடை, கறிலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நோம்பு கஞ்சி, வட்டலப்பம் ரெசிபிலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தேவையான அளவு கிரேவி திக்கானதும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் சின்ன தீயில் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா கிரேவி திக்காகி எண்ணெய் விட்டுரும். அதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கோழிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அடை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.